நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூந்தை கொல்லவாராய் பராபரமே அறிவில் திறந்த எல்லோருக்கும் வணக்கம் ஆற்றலில் வளர்ந்த எல்லோருக்கும் வணக்கம் தினம் தாழ்ந்த கரம் புரிந்த முதற்கண் வணக்கம் வணக்கமுங்க வணக்கம் ஊட்ட போட்ட ஒரு சோத்த கூட தின்ன உடம்பு பரபரன்னு இழுத்துட்டு வந்துட்டு போஸ்ட் குடிச்சு நிக்கிறான் எங்க ஆளு. பண்ட எடுத்தனா மண்ட நோய்க்கு மாவளுக்கு உண்டே ஆயிடும் பாத்துக்க. இன்னாத்துக்கு வந்தான்னு சொல்லுன்னா இப்பதான் கருப்பு கிருப்புன்னு இருக்கா. ஐயா கருப்பு இல்லடா பிளாக்கு. ஏன்னா நம்ம நாடே ஒரு பிளாக்குடா. நம்ம நாட்டு அரசுக்கே ஒரு கருப்பா. அததான்டா சொல்ல வந்திருக்கோம். அப்படியா அண்ணா? சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. சரியாத பாப்போமா? அரசியல்னா என்ன? ஐயோ கொள்றாங்க என்னை கைது செய்தால் தமிழ்நாடே பற்றி எரியும். சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாடே பற்றி எரியும். தலைவா என்ன வளர்த்த உன்னை கைது செஞ்சா நான் உனக்காக தீக்குளிக்க இந்த பிறவியில் தோன்றும் இன்னல்கள் அறியாமனுடன் கண்மூடித்தனமாக அரசியல் கயவனை தலைவன் என்று நம்பி அவனுக்காக தீக்குளித்து அவனுடன் மூடி போக அவன் குடும்பம் அருமையினோக ஆன்மா மட்டும் இறைவனை சேர்ந்தது. அப்புறம் என்னன்னா ஆச்சு? இப்படியா உடல பிரிஞ்சு போனாலே கடவுள் அதை பார்த்த கடவுள் அரசியல் தலைவனின் நிலைகளை நீ எப்ப வா உலகம் போகலாம் உலகத்து போகலாம் அம்மா தாயே ஊதுல யாருங்கம்மா? அம்மா, நாங்கள் சொத்து பிச்சை கேட்க வரவில்லை, ஓட்டு பிச்சை கேட்க வந்தோம். நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் 1 கிலோ அரிசி 50 பைசா, 50 பைசா 50 பைசா, ஒரு பாக்கெட் தண்ணி 2 ரூபாய், 2 ரூபாய், பஸ்ஸுக்குள்ள ஏசி ரூபாய், பஸ்ஸுக்குள்ள 10 ரூபாய். இவங்க வாழ்க்கையில போட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா? நல்ல வேலை போட்டு ஓட்டு வாங்கினதெல்லாம் நாட்டை போட்டு வேற வேலை பார்க்கலாமா? என்ன வேலைன்னா? அதையும் பார்த்துருவோமாடா? சரி மறி கொழுந்து மல்லிகை புள்ளர் பண்ணி புஷ்பா சமதவத்தா கோத்து கட்டிய புஞ்ச போல பெண்ணின் வாழ்வு விபச்சாரமாக பெருச்சாலை கூட்டமெல்லாம் நீங்க நோட்ட விட்டு பார்த்துருங்க. கண்ணான பொண்ணு வாழ்வு இங்க மண்ணாக மாறுங்க. இதெல்லாம் பாதி பேர் மேல பண்றாங்க. ஆனா இந்த சாமியார் கூட இதனால நடக்கான். என்னமோ
தெரியுமா? அவங்க எத்தனை பேருக்கு உயிரை கொடுத்துருக்காங்க தெரியுமா? அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவனுக்கு வந்து அட்டூழி இருக்கு. மகனே, உனக்கு சுக்கிரமேனி மேடையும் நரிமேடி கீழேயும் கன்னிமேடி நடுவிலேயும் இருப்பதால் கடவுள் ஒரு மதக்கலவரத்தை எதிர்பார்க்கிறார். அதனால் அந்நிய கடவுளின் இருப்பிடத்தை அகற்றி உன் கடவுளின் இருப்பிடத்தை நிலைநாட்ட ஏதேனும் ஒரு மசூதியை இடிப்பாயாக. அப்பொழுதே நீ புண்ணியமாக நிலைப்பாய். வணக்கம். இந்த ஆண்டு சொப்பன சுந்தரியின் பிறந்த நாளை முன்னிட்டு வீட்டுக்கு டிவிடி திட்டத்தை அறிமுகம் செய்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கதாபாத்திரம். அதாங்க அதுல வந்தீங்களா தீவிரத்தி செத்து போனாங்க. அவன் சும்மாவா இருப்பான்? என்ன பண்ணானே? அட எடா மலையா சொல்ல மாட்டேன். சதிகாத அரசியலுக்காக மதிக்கட்டு மாட்டு போனே இருப்பா. சமரசம் கிடைக்க வந்தவன் சாதி மதம் பேதம் தலைக்க கேட்டாத்தில் கிடைப்பாளோ? எக்குலங்களை இடத்தில் கொண்டு குவித்து செவ்வாழை சீரமைக்கும் கொடுகோல் கொடுடா. பச்சத்தில் தவிக்க மக்களிடம் வாங்கும் லஞ்சத்தில் மூலதனவோ. இத்தனை கொடுமைகளை செய்யும் அரசியல் நய பச்சைகளுக்காக என் உயிரை விட்டேனே. ஐயோ, என் செய்வேன் இறைவா, என் செய்வேன். பொல்லாமை உயர் வேண்டும் கொடை வல்லர் பழனின்ற இல்லாமை அறியாமை இரவாமை என்றும் பகையார் எண்ணாத அடையாத துன்பங்கள் அவை வந்த போதும் அநியாயம் எண்ணாத உன்னாட்டு தலைக்க உயிரளிக்கிறேன் உனக்கு. ஒரு சத்தம். அப்புறம் என்னமோ தேவலாம் போனானீங்க. அப்புறம் திரும்பவும் உயிரை வாங்கிட்டு ஊழலுக்கு வந்தானீங்க. அப்புறம் என்னென்ன செஞ்சா? போடா, முந்திரி கொட்டை பார்க்கத்தானே போற. எத்தனை நாளா இப்படியே வெட்டி பேச்சு பேசிக்கிட்டும் வீண் விளையாட்டு விளையாடிக்கிட்டும் சோட்டடித்தனமா தூக்கிக்கிட்டும் இருப்பீங்க. உங்களோட பொறுப்பில்லாத தனத்தால தாண்டா நடக்கவே முடியாதவன் நாட்டு ஆள் வேண்டா. நம்ம நாட்டு ஆளுதான். சினிமாவோட நடிக்கிற சீட்டு கேட்கறாண்டா, சிஎம் சீட்டு கேட்கறாண்டா. படிக்கவே தெரியாதவன் பட்டம் கேட்கறான், டாக்டர் பட்டம் கேட்கறான். 4 பேரை கூட்டி வந்து நாட்டை பிடிக்கிறான்டா, நம்ம நாட்டை பிடிக்கிறான். இத்தகைய கருப்பு ஓநாய்களின் செந்நிற ரத்த வேட்டையினால் நம் நாட்டில் எங்கு பார்க்கிலும் வறுமை, லஞ்சம், பெண்கள் கற்பழிப்பு, தீவிரவாதத்தின் தலைவிரித்தாடும் உச்சக்கட்ட நிலை, கொலைகள் மறைந்துவிட்ட நிலை, கொலைகள் தலையம் கண்டுபிடிக்க முடியாத அவலங்கள், அத்துமீறி மனித உரிமைகளை களவாடும் முதலாளித்துவம். இதற்கெல்லாம் காரணம் யார் என்றாவது சிந்தித்தோமா? செயல்பட்டோமா? எவன் எப்படி போனால் எனக்கு என்ன? நானுண்டு என் வேலையுண்டு என்றிருக்கும் ஒவ்வொரு சுயநலம் படைத்த இளைஞர்களால் தான் இன்று இத்தகைய கரிய நிலம் படித்த அரசியல் எலிமலை போல் வளர்ந்து நம்மை தெரிவித்து இதனை நாம் உடைக்க போவது எப்போது? அதற்கு உறுதியில் திமிரோடு, உள்ளத்தில் உறுதியோடு, எண்ணத்தில் நம் எண்ணத்தில் உறவோடு நம் நாட்டை ஆளும் வல்லமை படைத்த இளைஞனே, எழுந்து வா. நம் நாட்டை நல் வழியில் எடுத்துச் செல்ல நீயும் எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. அப்பொழுது நம் நாடு தீரனின் கருமை பிடியிலிருந்து விடுபட்டு பெண்மணி என்ற வெளிச்சமாய் உருவெடுக்கும்.